ஆதி பகவன் முதற்றே உலகு அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு குட் ஈவினிங் கேண்டா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்களோடு அன்புடன் சுதர்ஷி இக்னேஷியஸ். டொரண்டோவின் தற்போதைய நேரம் 9:02. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குபவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல். சரி, இன்றைய நிகழ்ச்சியில் முக்கிய அம்சங்கள் எவை என்பதை பார்த்துக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். டாப் ஆஃப் த அவரில் கோவிட் தொற்றை எதிர்கொள்வது சார்ந்து ஆன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட், டொரண்டோ நகர முதல்வர் ஜான் டோரி, பிராம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் இவர்கள் மூவரும் பேச இருக்கின்றார்கள். அவர்கள் பேசுகின்ற காணொலியிலிருந்து சிறிய பகுதிகளை நீங்கள் காண இருக்கின்றீர்கள். அதனைத் தொடர்ந்து கனேடிய வலத்தில் ஒருவரை திடீரென்று இழக்கும் போது ஏற்படும் மன ரீதியான அழுத்தங்கள் அவற்றை எவ்வாறு கையாளுவது, இது சார்ந்து எங்களோடு பேச இணைகின்றார் கஜானி. அதனைத் தொடர்ந்து கலையரங்கத்தில் இந்த வாரம் இன்றைய நாள் தாயக பாடல் இடம்பெற இருக்கின்றது. இந்த வாரம் தமிழர்களை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான வாரம் என்பதனால் இன்றைய தினத்தில் கலையரங்கத்தில் தாயக பாடல் இடம்பெறும் என்பதை சொல்லிக் கொள்கின்றோம். அதனை வழங்குகின்றார் ரேச்சல் ரெமிசியர், மியூசிக் பை ஃபயர்ஸ். அதனைத் தொடர்ந்து நாணய மாற்று வீதம், காலநிலை, இறுதியாக கனேடிய செய்திகளோடு சுதாகரன், இன்னும் பல. இந்த நாங்கள் நிகழ்ச்சிக்கு விரிவாக செல்வதற்கு முன்பு முதலில் இன்றைய நாளுக்கான இந்த தொற்றுக்களின் எண்ணிக்கை பற்றி பார்க்கலாம். நாங்கள் பேண்டமிக்கின் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கின்றோம். கனடாவுடைய தொற்றின் எண்ணிக்கை முற்று முழுதாக பார்க்கும்போது 3,50,000 நெருங்கியுள்ளதாக கணிப்பு கூறுகிறது. ஆனால் கனடாவுடைய இன்று மட்டும், அதாவது இன்று நவம்பர் மாதம் 25ஆம் தேதிக்கான தொற்றுக்கள் என்று பார்க்கும்போது 5,022 இருக்கின்றது. மாகாணங்கள் வரிசையில் பார்க்கும்போது ஆன்டாரியோவில் 1,373, ஆல்பர்டாவில் 1,265, குபெக்கில் 1,100, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 738, மானிட்டோபா 349, சஸ்கச்சுவான் 164, நோவஸ்கோஷியா 16, நுனவெட் 11, நியூ பிரன்ஸ்விக் 3, நியூ ஃபவுண்ட்லேண்ட், யூகான் டெரிட்டோரி மற்றும் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் இவற்றில் ஒவ்வொரு கேசஸ் பதிவாகியுள்ளன. இறப்புகளின் எண்ணிக்கை எவை என்று பார்த்தால் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 13, மானிட்டோபாவில் 9. இன்றைய நாளுக்கான இறப்புகளின் எண்ணிக்கை சற்று குறைவாகவே பதிவாகியுள்ளது. அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். சரி, ஸோ இந்த இன்றைய நிகழ்ச்சிக்கான முக்கிய அம்சங்களுக்கு நாங்கள் செல்லலாம். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், டாப் ஆஃப் தி அவர்ல கோவிட் தொற்றை எதிர்கொள்வது சார்ந்து எங்களோடு அதாவது பேசியிருக்கின்றார்கள் ஆன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட், டொரண்டோ நகர முதல்வர் ஜான் டோரி, பிராம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன். இவர்கள் பேசிய காணொலிகளில் நாங்கள் முதலில் பார்க்க இருப்பது பிரீமியர் டக்ஃபோர்ட் அவர்கள் பேசிய காணொலியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அவர் பேச வருகின்ற விடயம் ஹாலிடேஸ் பிளான். பொதுவாகவே இந்த கிறிஸ்துமஸ் ஹாலிடே சீசன் என்றால் எல்லோருமே அப்போதான் எங்களுக்கு நேரம் கிடைக்கும்.
நான் கூட முழு நேரமாக வேலை செய்யும்போது இதுதான் எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த காலத்தில் தான் நாங்களுடைய உறவினர்கள் நண்பர்களை போய் பார்ப்போம். நிச்சயமாக எல்லோருமே பிளான்ஸ் இருக்கும். ஆனால் அந்த பிளான்ஸ் எல்லாத்தையும், அதாவது ஹாலிடே ஸ்பிரிட்டோட நாங்கள் எப்படி எங்களுடைய உறவுகளை நண்பர்களை பார்ப்பது, அதே நேரத்தில் எப்படி பாதுகாப்பாக எங்களை வைத்துக் கொள்வது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த ஆண்டு. எனவே இந்த ஹாலிடேஸ்ல என்னெல்லாம் செய்யலாம், என்னென்னலாம் செய்யக்கூடாது, என்னென்னலாம் அவைலபிளா இருக்கு, இது சார்ந்து பேசியிருக்கின்றார் பிரீமியர் டக்ஃபோர்ட். இப்போது அவர் பேசுகின்ற காணொலியிலிருந்து ஒரு சிறிய பகுதி உங்களுக்காக. My friends, I know many Ontarians are thinking about their plans for the holidays. I know there are many families who are looking forward to their traditions and special celebrations, whether it's lighting the menorah or a visit from Santa. And after the year we've had, it's important that we find some time over the holidays, but we have to do it safely. I know that families are starting to make their plans, so it's important that our health officials provide advice. The Chief Medical Officer of Health and the Public Health Measures Table have provided detailed guidance on how to stay safe and healthy this holiday season. I encourage everyone to review this guidance as you make your plans for the holidays, because this year is unlike any other. We are in the second wave of COVID-19, and we can't take any chances. We have to bend the curve and stop the spread of this awful virus. And each of us has a role to play. The safest way for any of us to enjoy the holidays, no matter where we live in the province, is to celebrate with our own households. Doing so is critical if you live in a lockdown region. If you live alone, you can join one other household so you won't be alone for the holidays. Please don't have big holiday parties, don't have large gatherings. Most importantly, follow the guidelines for your region as outlined in the province's COVID-19 framework. They're clear, they're easy to understand, and they're online for everyone to learn more. And folks, we know this is really difficult time for our small businesses. That's why we're investing $600 million to help small businesses in red or locked down zones. We will cover your fixed cost. We're covering property taxes, gas bills, and hydro bills. We worked with the federal government to provide support for up to 95% of your rent and up to 65% of your payroll cost. It's why we're providing grants up to $1,000 to help small businesses cover the cost of PPE. And it's why we're investing $57 million in the digital Main Street program to help more businesses build their online presence and reach more customers. We're doing everything we can to support our small businesses. But the most important thing of all, for all of us to do, is to support small businesses this holiday season. Shop local, shop early. I know it's easy going to big box stores or ordering from the big online retailers like Amazon. But whatever you need to buy, there's probably a small business in your neighborhood that sells it. So buy it from them, especially during the Christmas time. We should try to give back to small businesses who's given us so much back to our communities. Buy from your local toy store. Stop by your local bakery. Order takeout. Believe me, folks, it makes a world of difference to those mom and pop shops. Let's spread a little more joy this season, take care of each other, and make sure we stay safe and healthy. Thank you, and God bless the people of Ontario. குட் ஈவினிங் அண்ணாவோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குபவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், செல்வா வெற்றிவேல். நிச்சயமாக பிரீமியர் டக்ஃபோர்ட் அவர்கள் பேசியதில் 2 விடயங்களை மிகவும் மறுபடியும் நினைவுபடுத்துகின்றேன்.
ஒன்று பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள், வெளியில் தேவையில்லாமல் செல்லாதீர்கள். இன்னொன்று வந்து லோக்கல் நிச்சயமாக சப்போர்ட், இந்த லோக்கல் பிசினஸஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிந்த அளவுக்கு. அடுத்தது இன்னும் ஒன்று சொல்லியிருக்கின்றார்கள், இந்த கிரிட்டிக்கல் கண்டிஷன்ஸ்ல இருக்கின்றார்கள் இல்லையா, இந்த கோவிட் தொற்று வந்தவர்களில் மைல்ட் கிரிட்டிக்கல் என்று பிரிப்பார்கள். இந்த கிரிட்டிக்கல் கண்டிஷன்ஸில் இருக்கின்ற தொற்று நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. அதனால் இது வந்து நிச்சயமாக பப்ளிக் ஹெல்த்ல சிஸ்டத்துல ஒரு பேர்டனை கொண்டு வரும். அது மட்டும் இல்லாது அவர்களை ஹாஸ்பிட்டல்ல அக்கமடேட் பண்ண வேண்டும் என்பதனால் சில சர்ஜரிஸ் எல்லாம் கேன்சல் பண்ணப்படுகின்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் ஒரு ரிமைண்டர், ரெட் ஜோன்ல வந்து ஹாமில்டன், டுரம், ஹால்டன், யோர்க், வாட்டர்லூ போன்றவை அமைந்துள்ளன. கிரே ஏரியா லாக்டவுன் எல்லாருக்குமே தெரியும், டொரண்டோ அண்ட் கீல். போகின்ற போக்குல வந்து இப்படியே போய்கொண்டிருந்தால் தினமும் 6500 புதிய கேசஸ் பதிவாகலாம் என்று கூறப்படுகின்றது பை மிட் டிசம்பர். எனவே அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து நாங்கள் பார்க்க போவது டொரண்டோ சிட்டியின் மேயர் ஜான் டோரி அவர்கள் பேச போகின்ற அந்த காணொலி. அவர் ஜஸ்ட் குவிக் சம்மரைஸ் அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ். ஏன்னா விண்டர் காலம் வந்தாலே நாங்கள் வந்து ஆக்டிவா இருக்க வேண்டும் என்று விரும்புவோம் கனேடியர்கள். எனவே அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் அல்ல விண்டர் ஸ்போர்ட்ஸ் இது சார்ந்து தகவல்களை என்னென்னலாம் அவைலபிளா இருக்கு, என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, இப்போது ஜான் டோரி அவர்கள் பேசுகின்ற அந்த காணொலியை பார்க்கலாம். Well, we continue to stress that the best way for people to stay healthy and help stop the spread of COVID-19 is to stay home as much as possible. We know that people will still want to get out in the winter to get exercise and to keep healthy in that way. Dr. Davila's advice has been clear that you can go to a park on your own or with the people that you live with right now. And that is why we have been working as a city to have an enhanced winter parks recreation plan. Much as the pandemic makes things different, we're committed to giving people more things to do outside safely through our Welcome TO winter plan, which I'm going to outline today. This winter, you can stay active with members of your own household or by yourself at 23 toboggan hills in neighborhoods across Toronto, 8 new snow loops for walking and snowshoeing at the city's 5 golf courses, with the loops ranging from 1 to 2.5 kilometers. All 54 of the city's outdoor ice rinks will begin opening for free leisure skating as early as this weekend, if the weather will allow it, with the maximum of 25 participants due to the provincial capacity limits. We have worked to extend the season at 13 rinks, so all of them will be open, again weather permitting, for 16 weeks this year. Grenadier Pond will be open once again to skating with ice monitoring back during the pandemic in anticipation of increased demand for places to skate. An additional 60 kilometers of paved recreational trails and pathways will be maintained throughout the winter. That's on top of the work that we normally do. Approximately half of all parks have major pathways maintained in the winter as part of their regular services. There are approximately 100 high-use parks where we undertake major winter maintenance, and will be expanding maintenance at 60 of those parks, including parking lots and paved pathways, to enhance participation opportunities for Toronto residents. Trails and pathways maintained and recommended for use will be identified using signage and will be communicated to residents. As we announced earlier, we will more than double our supply of winter park washrooms from 64 to 143. Washrooms will also be available at city community centers and outdoor ice rinks across the city. Outdoor sports courts, including 57 tennis courts with nets in place for winter tennis, will remain open. And winter tennis is the same game as summer tennis, except that it can be played on certain days in the winter when it isn't that cold, and we will leave the nets up unusually for people who wish to take advantage of that. 6 disc golf locations, including the newest at Scarlet Woods Golf Course, will be open beginning November 28th. We will have new guided outdoor walk fit programs, including 45 sessions each week that residents can register for. And High Park will continue to be car-free on weekends, as it has been throughout the pandemic. We want to remind people as well of the fact that many of our park's amenities will remain. We know this is an incredibly difficult time for many small independent businesses. I want to thank the vast majority of these businesses, especially restaurants, who are doing the right thing, following the provincial order, respecting the law, and shifting their businesses to takeout and delivery and curbside pickup to help stop the spread of COVID-19.
Their compliance and their respect for the law is very deeply appreciated by all of us who are involved in government. I continue to urge businesses who remain open under the province's guidelines and residents to avoid in-person Black Friday sales. Both businesses should avoid holding them, and residents should avoid attending in-person Black Friday sales. I am suggesting that people should not patronize in-person Black Friday sales by big stores that are open. It is not worth the risk of contracting and spreading COVID-19. Frankly, I have said that I don't believe stores which are open for technical reasons should even be holding in-person Black Friday sales. Please shop online or use local curbside pickup with local, small, independent businesses. They need your business right now more than ever. குட் ஈவினிங் அந்த நிகழ்ச்சியோட இணைந்திருக்கின்றீர்கள். இந்த மணி நேரத்துக்கு நமக்கு ஆலோசனை வழங்குபவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் செல்வா வெற்றிவேல். ஜான் டோரி அவர்கள் பேசியிருந்தார். மேயர் ஜான் டோரி அவர் கூறியதில் ஒரு விடயத்தை மறுபடியும் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். எஸ், ஃப்ரைடே, த ஃப்ரைடே சேல். ஸோ பிளாக் ஃப்ரைடே அந்த வேர்டு வந்து வரமாட்டேன்னு விட்டது ஞாபகத்துக்கு. பிளாக் ஃப்ரைடே. ஸோ பிளாக் ஃப்ரைடே ஸ்டோர்ஸில் சேல்ஸ் இருக்க மாட்டாது, அல்லது அவர்கள் ஸ்டோர்ஸ் ஓனர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுகிறார்கள் அங்கே வந்து சேல்ஸை வந்து இன்பர்சனாக அந்த ஸ்டோர்ஸில் வந்து சேல்ஸை வந்து ஹோல்ட் பண்ண வேண்டாம் என்று சொல்லி. ஸோ அதிகமான விற்பனை நிலையங்கள் வந்து பிஸ்னஸஸ் எல்லாம் ஆன்லைனில் தான் இந்த சேல்ஸ் எல்லாத்தையும் அட்வர்டைஸ் பண்ணுவார்கள். ஸோ அந்த ஸ்டோர்ஸுக்கு போய் உங்களுடைய நேரத்தை வீணடித்து அங்கு தொற்றை வாங்கிக் கொள்வதற்கு பதிலாக கூடிய அளவு நீங்கள் வந்து ஆன்லைன்ல சேல்ஸை பார்த்து அதை வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரி, அடுத்ததாக நாங்கள் இறுதியாக பிராம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் பேசிய அந்த காணொலியை பார்க்க போகின்றோம். எல்லோருக்கும் தெரியும், திஸ் மண்டேல இருந்து, அதாவது ஆமாம், இந்த வாரம் திங்கட்கிழமையிலிருந்து பிஎல் ரிஜன் வந்து லாக்டவுனுக்குள்ள போயிருக்கின்றது. எனவே அது சார்ந்து என்னென்ன மாதிரியான புது விதிமுறைகள் அமலில் இருக்கின்றன, என்னென்ன சிட்டி சர்வீசஸ் அவைலபிளா இருக்கின்றன, அடுத்த 28 நாட்களுக்கு பேட்ரிக் பிரவுன் அவர்கள் உங்களுக்கு இந்த அறிவித்தல்களை ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டிருப்பார். எனவே இப்போது அவர் பேசிய அந்த காணொலியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை பார்க்கலாம். You know, we've entered the gray lockdown stage, and we're doing our best to maintain city services in this new zone. You can book appointments at City Hall now, no walk-ins, just online appointments can be booked at brampton.ca/skip-the-line. And we'll have updates about these 28 days regularly and what services are still available on our city website. We had our GTHA mayors meeting on Monday, and one thing I want to underline from that meeting is that we've agreed to collectively advocate for sick benefits. It's an issue that is really a missing link when it comes to the pandemic response. Too many of our vulnerable workers who are in essential trades are frankly going to work with symptoms. It leads to household spread. If you want to have a sophisticated pandemic response, sick benefits has to be one of the components. We can't have people having to choose between going into work with symptoms and making their rent payment or putting food on their table. We need to have proper support. And I know Mayor Tory has spoken about this, and Mayor Crombie, and I can certainly attest that it's a significant issue in the city of Brampton. It will be a big boost if we have that tool in our pandemic response. In terms of bylaw enforcement, I would note in the past week there was 13 charges laid under the mandatory face covering bylaw, only 4 charges for the Reopening of Ontario Act. So we are seeing a high level of compliance with the recommendations of public health and the new provincial orders. We do have some good news this week. I know we talk a lot about the bad news, but we do have some good news. We've tried to adapt in Brampton to these new conditions, and we know that indoor recreation has been closed. But we also know that cardiac issues, rising rates of obesity are challenges in our society, particularly in Peel Region. We also know the mental health benefits from physical activity and active lifestyles. And so for the last month, our recreation team has been working on creating
safe activities outdoors and getting guidance from public health. We are going to bring out a slew of amenities like the city's never seen before for ways that you can be active outdoors in a safe manner consistent with the guidance of public health. And so today, the city is launching our Winter Wonderland. Across the city, we are opening new winter amenities. And I'm really excited about this because we're going to be having some safe winter amenities like we've never seen before. So just to mention a few, we've launched our new bike lanes and backyard garden program in the summer. That was the first step in encouraging outdoor activities. But now we're going to have a number of outdoor winter activities. And this includes 4 new ice rinks, 4 new artificial ice rinks, new outdoor cross-country skiing and snowshoeing trails. So if you don't like hockey and pleasure skating, you can pick up cross-country skiing and snowshoeing at Shinkuzi Park. We have festive and guided walking tours through our trails, which are going to have winter maintenance, enhanced winter maintenance. The 4 new ice rinks will be located at Valley Brook Park, Earnscliffe, Jim Archdeacon, and Flower City Community Campus. Right now, it's scheduled to open December 18th, but the goal is to get them open up even sooner, maybe even as soon as the first or second week of December. We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. குட் ஈவினிங் கண்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குபவர்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க், செல்வா வெற்றிவேல். நிச்சயமாக அந்த இடைவெளிக்கு முன்பு பிராம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் பேசிய போது சொல்லியிருந்தார் அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் பற்றிய முக்கியத்துவம், வின்டர் காலத்தில் சிக் பெனிஃபிட்ஸ் பற்றிய முக்கியத்துவம், அது மட்டுமல்லாது என்போர்ஸ்மெண்ட் சார்ஜஸ் பற்றியும் பேசியிருந்தார். அதாவது விதிமுறைகளை மீறும் போது இந்த டிக்கெட்ஸ் கொடுப்பார்கள், ஃபைன் கொடுப்பார்கள் இந்த கோவிட் காலத்தில், கோவிட் விதிமுறைகளை மீறும் போது. ஸோ அது சார்ந்தும் பேசியிருந்தார். எனவே நாங்கள் அடுத்த அம்சம் கெனேடிய வளத்துக்குள் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய தகவலை பார்த்துக்கொள்ளலாம். இந்த என்போர்ஸ்மெண்ட் சார்ஜஸ் சார்ந்து எட்டோபிகோவில் இன்று ஒரு ரெஸ்டாரண்ட், பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட், அதனுடைய பேர் வந்து ஆடம்சன் பார்பிக்யூ, அதான் அதனுடைய பேர். அந்த ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் ரெஸ்டாரண்ட் மேலும் கிட்டத்தட்ட 9 சார்ஜஸ் வந்து காவல்துறையினால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதுல 8 சார்ஜஸ் வந்து ரீஓப்பனிங் ஆன்டாரியோ ஆக்ட், அது வந்து இப்போது இந்த கோவிட்டுக்காக அமலில் இருக்கின்றது, அதை மீறியதுக்காகவும், ஒரு சார்ஜ் வந்து பை ட்ரானோ பப்ளிக் ஹெல்த்தினால் அவர்களுடைய விதிமுறையை மீறினதுனாலும். இதுல இன்ட்ரெஸ்டிங் என்னன்னு சொன்னால், நேற்றைய தினமும் இந்த ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணப்பட்டுள்ளது. அங்கு இன்டோர் டைனிங் நடந்திருக்கின்றது. அதை பார்த்து ட்ரானோ பப்ளிக் ஹெல்த் அவருக்கு அதை மூடும்படி உத்தரவிட்டார்கள். அதனைத் தொடர்ந்து இன்றும் காலையில் 10 மணிக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணப்பட்டது. அதன் பின் தான் போலீஸ் அங்கு சென்றார்கள். அங்கு சென்று இந்த 9 சார்ஜஸ் வந்து அவர்கள் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் மேலும் அந்த ரெஸ்டாரண்ட் மேலும் பதிவாகியுள்ளது. நிச்சயமாக kind of sound funny, but on a serious note, இது மிகவும் ஒரு சீரியஸான விடயம். என்னன்னு சொன்னால், மேயர் ஜான் டோரி மற்றும் பிரீமியர் டாக்ஃபோர்ட் இருவரும் சொல்லியிருந்தார்கள், அதாவது இந்த ரெஸ்டாரண்ட்ஸை பொறுத்த வரையில நாங்கள் வந்து ஒரு மனிதாபிமானமான போக்கை தான் கையாள வேண்டும் என்று நினைக்கின்றோம். என்றால் இந்த இண்டஸ்ட்ரி தான் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இது போன்று வேணுமென்றே இந்த விதிமுறைகளை மீறுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். நாங்கள் வந்து US மாதிரி ஒரு பெரிய சிக்கலுக்கு நாங்கள் மாட்டுப்பட முடியாது. எனவே இதை நாங்கள் முடிந்த அளவுக்கு இதை நாங்கள் தடை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள்.
அந்த வகையில் இந்த ரீஓப்பனிங் ஆன்டாரியோ ஆக்ட் அதுல இருக்கின்ற சார்ஜஸ் நான் சொல்றேன். It's kind of a serious important issue. So reopening Ontario Act கீழ் நீங்கள் வந்து இந்த பிசினஸஸ் வந்து விதிமுறையை மீறி ஓபன் பண்ணியோ அல்லது விதிமுறையை மீறி இருந்தால் இண்டிவிஜுவலா வந்து $750 ஃபைன் வரும். குற்றம் நிரூபிக்கப்பட்டிருந்த பட்சத்தில் ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து 100,000 ஃபைன், டிரெக்டர்ஸ் அதாவது ரெஸ்டாரண்டோடைய டிரெக்டர்ஸ் இல்லை ஆஃபீஸர்ஸுக்கு வந்து up to $500,000 ஃபைன். அதே நேரம் இண்டிவிஜுவல் வந்து 1 year up to 1 yearக்கு வந்து பிரிசனுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படலாம். அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் அதாவது இன்கார்பரேஷன்ல வந்து இன்கார்பரேஷனுக்கான ஃபைன் வந்து up to $10 million இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி ஹெஃப்டி அமௌண்ட். நிச்சயமாக முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுத்து, இது ஒரு கடினமான காலம் எல்லோருக்கும், குறிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் ஆனர்ஸுக்கு. ஸோ முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுத்து உங்களையும் மற்றவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சரி, நாங்கள் இப்போது கனேடிய வழக்குகள் செல்ல போகின்றோம். அதில் ஒருவர் திடீரென்று இறக்கும் போது அந்த இழப்பினால் ஏற்படும் மன ரீதியான அழுத்தங்கள் மற்றும் அதை எவ்வாறு கையாளுவது. குறிப்பாக சொல்ல வேண்டும், இந்த வாரம் வந்து தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான வாரம். பல வலிகளை சுமந்து வருகின்ற வாரம், பல இழப்புகளை நினைவுபடுத்துகின்ற வாரம், பல காயங்களை நினைவுபடுத்துகின்ற வாரம். எனவே இந்த கனேடிய வளத்தில் போது இடம்பெறுகின்ற தகவல்கள் முக்கியமாக இருக்கலாம். ஒரு இழப்பு எங்களை மறுபடியும் நினைவுபடுத்தும் போது அதை எவ்வாறு மன ரீதியாக நாங்கள் கையாளுவது என்பது மிக முக்கியமான விடயம். அது சார்ந்து இப்போது எங்களோடு இணைந்து பேசுகின்றார் கஜா. மீண்டும் மனநல தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக எங்களோடு கஜானி ஆயுதம் இணைந்திருக்கிறார். வணக்கம் கஜானி. வணக்கம். இன்று நான் கேட்பது, இந்த வாரம் ஒரு முக்கியமான வாரம் ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரையில். அந்த வகையில் எங்களுக்கு பிடித்தமானவர்களை நாங்கள் திடீரென்று இழக்கின்ற பொழுது, அதாவது ஒருவர் திடீரென்று இறந்து விட்டாலோ அல்லது இப்பொழுது எங்களுடைய ஊரிலிருந்து இங்கே வந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள், தங்களுடைய உறவினர்களை தொலைத்தவர்கள், இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா, எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியாதவர்கள் பலர் இருக்கிறார்கள். இப்படியான விடயங்கள் ஒருவருக்கு எப்படியான மன கஷ்டங்களை உருவாக்குகிறது? குறிப்பாக இந்த காலப்பகுதியில் இப்படி மீண்டும் அந்த விடயங்களை நினைத்து பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு எப்படியான விடயங்கள் நடைபெறுகின்றன, அதை பற்றி சொல்வீர்களா? கட்டாயம். ஸோ ஒரு ஆள் நாங்கள் வந்து விரும்புகிற ஒரு ஆளை வந்து நாங்கள் திடீர்னு இழந்தோம் என்று சொன்னால், திடீர்னு இழந்தாலும் சரி, இல்லாட்டி அவை வந்து இறக்க போயினமென்று ஒரு ஆன்டிசிபேஷன் இருந்தாலும் சரி, நிறைய பேர் வந்து ஒரு டினாயல் இருப்பினம், அதாவது இப்படி ஒரு நடந்துருச்சா என்ற ஒரு டினாயல் இருப்பினம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து ஏன் இப்படி நடந்ததுன்ற ஒரு நிலை வறுமை வைக்கு. அப்போ ஒரு 5 stage ப்ராசஸ், இப்போ க்ரீவிங் என்று சொன்னால் ஒரு 5 stage ப்ராசஸ் இருக்குது. ஆனால் 5 stageன்னு நாங்கள் சொல்கிறோம், ஆனால் எல்லா நேரத்தும் இது வந்து ஒரு ப்ராசஸாக போகாது. ஸோ அந்த 5 stageன்னுண்டா டினாயல், அதாவது நாங்கள் வந்து மறுக்கிறது, இப்படி ஒன்று நடந்ததே நாங்கள் வந்து மைண்டில் எடுக்கிறதுக்கு எந்த அது ஒரு ஷாக்கான விஷயம்ன்ற படியால் வந்து அந்த உணர்வுகளை நாங்கள் வந்து உணரக்கூடாதுன்ற ஒரு இதில் வந்து நாங்கள் அதை வந்து மறக்க செய்கிறோம். ஸோ மறக்கேக்கில் வந்து இந்த உணர்வுகளை நாங்கள் வந்து உணர இயலாது, ஒரு கோவ நிலையில் இருப்போம். அடுத்த கட்டம் வந்து ஆங்கர், கோவம். ஏன் இப்படி நடந்தது, எனக்கு நடக்காமல் போயிடுச்சு, இவைக்கு ஏன் நடந்தது, அவை இந்த இறந்து போனவர்கள் மேலே ஒரு ஆத்திரம், கோபம் வரும். மற்றது அந்த ஒரு ரியாலிட்டி வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வரவழிக்கிடும். அதாவது இப்படி ஒன்று நடந்துடுச்சு, இவ வந்து இறந்துட்டினம் என்று சொல்லி அந்த ஒரு உணர்ச்சி, அந்த உணர்வு வந்து வரவழிக்கிடும். அப்படி வரைக்கில் வந்து ஆங்கர், கோபம் வரும். அடுத்த கட்டம் வந்து பார்கனிங், அதாவது நாங்கள் வந்து ஓகே என்ன கொண்டு போயிருக்கலாமே, பேரம் பேசுகிற மாதிரி, என்ன கொண்டு போயிருக்கலாமே, ஏன் இப்படி ஒன்று நடந்தது, என்ன கொண்டு போயிருக்கலாம், இவையை கொண்டு போகிறத விட என் கடவுளின்ற அந்த மண்டாடுறத. அடுத்த ஸ்டேஜ் வந்து டிப்ரெஷன். ஸோ அந்த இப்படி ஒன்று நடந்துச்சு, இவை இழந்துட்டினம், அந்த உணர்வுகள் வர வழி கிடைக்கல வந்து சோகம், டிப்ரெஷன் எல்லாம் வர துவங்கும். அப்படி இருக்கும் பொழுது வந்து சில நேரம் நாங்கள் வந்து ஒன்று அந்த எமோஷனை வந்து உணர மாட்டோம், வேறு வேலையில் செய்ய துவங்குவோம், இல்லாட்டி அந்த இமோஷனுக்குள்ளே இருப்போம். அடுத்த கட்டம் வந்து அக்செப்டன்ஸ், அதாவது ஓகே இப்படி நடந்துடுச்சு, இனி அடுத்தது நாங்கள் என்ன செய்யலாம், என்ன பார்க்கலாம்,
இவையோட நினைப்போடு நாங்கள் என்னென்று நாங்கள் வந்து எங்களோட வாழ்க்கையை கண்டினியூ ஆகி போகலாம்னு. ஸோ இந்த 5 கட்டம் இருக்கா. நான் இந்த 5 கட்டமும் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வந்து இவ்வளோ இதுவும் நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டோம். சில நேரத்தில் வந்து ஒரு கட்டத்திலேயே கடை நேரம் இருப்போம். இல்லாட்டி அந்த 5 ப்ராசஸ்லேயும் போவோம். எல்லாரோட உணர்ச்சியும் எல்லாரோட ப்ராசஸும் வந்து வேறு வேறையாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து ஈழத்து தாய்மார் அம்மா மேடம் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் காணாமல் ஆக்கப்பட்டோர் என்ற ஒரு நிலைமை என்று சொன்னால் அவ இறந்துட்டினமா இருக்கணுமா என்ற ஒரு நிலைமை இருக்கும்போது நான் வந்து என் பிள்ளை இருக்கணுமா என்று சொல்லி நான் சந்தோஷப்படுறதா இல்லாட்டி அவையோட நினைப்பில் இருக்கிறதா இல்லாட்டி இறந்துட்டினமான்னு சொல்லி நான் அழுகிறதா இல்லாட்டி அதை நான் ஒத்துக்கொள்கிறதா என்ற ஒரு நிலைமையில் இருக்கிற போது அது வந்து அந்த ப்ராசஸ் அந்த க்ரீவிங் ப்ராசஸ் சரியான கடினமானது. அது அந்த நிலப்பாட்டுக்குள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த பிள்ளைகள் இன்னமும் இருக்கணும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த அம்மா மேலே இருக்கணும். இப்போ நாங்கள் மாவீரர் நாள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் வந்து தமிழீழ மக்கள் வந்து எங்களோட மாவீரர் நாளை நாங்கள் வந்து ஞாபகம் கூர்ந்து நாங்கள் வந்து மாவீரர் தினத்தை ஒரு கொண்டாடுறோம். நாங்கள் இந்த வருஷம் என்னென்று சொன்னால் கோவிட் பிரச்சனையால் இந்த ஒரு கூடுதல் நாங்கள் வந்து இல்லாமல் ஒன்றா சேர்கிற ஒரு வாய்ப்பு இல்லாமல் போகுது. எங்களோட தமிழ் முறைப்படி எல்லா சமூகத்திலும் இது ஒன்று இருக்குது. இப்போ எங்களோட தமிழ் கம்யூனிட்டியில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஆள் இறந்த பிறகு வந்து நாங்கள் ஒரு குடும்பமாக திதி டெத் ஆனிவர்சரி திதி என்று சொல்லி அவைக்காக நாங்கள் வந்து கோயிலில் போய் ஒரு பூசை செய்து அப்படி வீட்டில் வந்து நாங்கள் வந்து சமைச்சு செய்து படைச்சு அவையோட ஒரு ஆத்மா திருப்திப்படுத்துறதுக்காக நாங்கள் செய்கிற உண்டு. ஸோ மாவீரர் நாளும் வந்து அவையோட ஞாபகமாக நாங்கள் ஞாபகம் இருக்க வேணும் என்று சொல்லி அவையில் வந்து 27ஆம் தேதி வந்து தீபம் ஏற்றி நாங்கள் ஞாபகத்தில் வச்சிருப்போம். அதே நேரம் வந்து மாவீரர் நாள் மார்க்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி ஈழத்தில் இருக்கட்டும் நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து நாங்கள் போய் அவையை சமர்ப்பணம் செய்து அவையை ஞாபகம் கொடுத்துருக்கோம். பட் இந்த COVID-19 பிரச்சனையால் இந்த ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் போகுது. ஸோ நிறைய பேருக்கு வந்து அதை என்னென்று நாங்கள் வந்து அதை நாங்கள் வந்து அவைய ஞாபகத்தில் வச்சுருக்கலாம். என்னென்று நாங்கள் க்ரீஃப் பண்ணலாம். என்னென்று வந்து இழப்பை நாங்கள் என்னென்று வந்து மனதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இதண்டலாம். ஸோ நீங்கள் எப்படி உங்களோட ஃபேமிலியை கூட்டிக் கொண்டு நீங்கள் வந்து கார்த்திகை பூவை நீங்கள் வைப்பீங்களோ நீங்கள் உங்களோட வீட்லேயும் வந்து உங்களோட சாமி தட்டுலையோ இல்லாட்டி நீங்கள் கும்பிட்ற இடத்துல வந்து அவையோட ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் வந்து அவைய ஞாபகத்தில் வச்சுருக்கலாம். இந்த க்ரீவிங் ப்ராசஸ் எப்படி வந்து எல்லோரும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வேறாக இருக்கும். ஸோ உங்களோட குடும்ப வழக்குப்படி நீங்கள் என்ன செய்வீங்களோ நீங்கள் அதே மாதிரி இந்த வருஷமும் நீங்கள் செய்யலாம். நிறைய சமூகத்தில் நீங்கள் வந்து இப்போ ஜூம் எடுக்கிறபடியெல்லாம் உங்களோட ஈழத்தில் இருக்கிற குடும்பத்தாரோட சேர்ந்து நீங்கள் வந்து அவைய ஞாபகத்தில் வச்சுருக்கலாம். மற்றது சமூகத்தில் வந்து நிறைய ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதுகள் என்னென்னு பார்த்து நீங்கள் வந்து அதுலேயும் கலந்து கொண்டு எங்களோட மாவீரர்களை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கலாம். ஸோ கட்டாயம் இந்த வருஷம் குறிப்பாக ஒரு வித்தியாசமான வருஷமாக இருக்க போகுது. ஸோ அதை நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு நாங்கள் வேறு என்ன விதமாக நாங்கள் எங்களோட மாவீரர்களை ஞாபகத்தில் வச்சுருக்கலாம். மற்றது எங்களோட இழந்த இந்த COVID-19 நிலைப்பை வந்து எங்களோட அன்பானவர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். நாங்கள் வேறு என்ன முறையில் வந்து அவையில் வந்து ஞாபகத்தில் வச்சுருக்கலாம். ஏன்னா அந்த இழப்பு வந்து திடீரென்று சில பேருக்கு இருந்திருக்கும். ஸோ அந்த இழப்புலேருந்து மீண்டு வர்றதுக்கு நிறைய பேருக்கு நிறைய நாள் எடுத்திருக்கும். இன்னமும் அந்த இழப்புலேருந்து மீண்டு வராத ஆக்களும் இருக்கணும். ஸோ அவைக்கு நாங்கள் என்ன ஆதரவு கொடுக்கலாம், என்ன செய்யலாம், நாங்கள் அதுவும் ஒரு சப்போர்ட்டாக வந்து நாங்கள் நிறைய அட்வைஸ் கொடுக்க தேவையில்லை. அவைக்கு ஒரு துணையாக நாங்கள் நின்று என்ன நாங்கள் ஆதரவு கொடுக்கலாம், அவையோட உணர்வுகளை நாங்களும் இருந்து அதை வந்து அவையோடையும் ஷேர் பண்ணி கொண்டு அவைக்கு ஒரு துணையாக இருந்தால் அவைக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும். ஸோ கட்டாயம் உங்களுக்கு என்ன முறையில் அவைகளை ஞாபகப்படுத்த நீங்கள் விரும்புகிறீங்களோ நீங்கள் அந்த முறையை நீங்கள் செய்யலாம். குட் ஈவினிங் கேனடா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த மணி நேரத்துக்கு அனுசரணை வழங்குபவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் செல்வா வெற்றிவேல். நாங்கள் அடுத்ததாக காலநிலை பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பு ஆல்பர்டா மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியா இந்த 2 மாகாணங்களிலும் இந்த கோவிட் சார்ந்த சில விதிமுறைகளை மிகவும் விரைவாக பார்த்துவிட்டு போகலாம். ஆல்பர்டா மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியா 2 மாகாணங்களிலும் ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி வந்து அமலில் இருக்கிறது இந்த கோவிட் காரணமாக.
அல்பர்ட்டாவை எடுத்துக்கொண்டால் கேதரிங் எப்பவுமே இந்த வெளியில இருக்கிற கேதரிங்ஸ் தான் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. ஸோ அந்த வகையில வந்து அவுட்டோர் கேதரிங்ல வந்து மேக்ஸிமம் 10 பேர், வெட்டிங்ஸ் ஃபியூனரல்ஸ் என்றால் அதிகம் 10 பேர் தான், மேக்ஸிமம் 10 பேர் தான் இருக்க முடியும். நோ ரிசப்ஷன். வழிபாட்டு ஸ்தலங்கள் என்று பார்த்தால் அங்கு வளமையாக போகின்ற மக்கள் கூட்டத்தில் 1/3 மக்கள் தான் அட் அ டைம் அங்கு வர முடியும். அது மாஸ்க் அணிந்திருக்க வேண்டும், மேண்டட்டோரி. சமூக இடைவெளிகள் சீராக இருக்க வேண்டும், அதெல்லாம் மேண்டட்டோரி. பிரிட்டிஷ் கொலம்பியாவை பார்த்தால் ஃபேஸ் மாஸ்க் அது வந்து மேண்டட்டோரியா வந்திருக்கு. 12 வயது அல்லது 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து ஃபேஸ் மாஸ்க் அணிய வேண்டும். வெளியில் போகும்போது மேண்டட்டோரி. அதாவது ஃபைன், அதுக்கு ஃபைன் இருக்கு. அணியாவிட்டால் அல்ல அணிய மறுத்தால் $230 ஃபைன் இருக்கு. ஆஃப்கோர்ஸ் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. போட முடியாதவர், போட்டுட்டு தாங்களாவே கழட்ட முடியாதவர்கள், இல்லை சில கண்டிஷன்ஸ் இருப்பவர்கள் வந்து வேர் பண்ண தேவையில்லை. பட் அட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வேர் பண்ண வேண்டும். அதுவும் அவுட்டோர். போலீஸ் மற்றும் அதர் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபிஷியல்ஸுக்கு வந்து உரிமை இருக்கின்றது இது சார்ந்து சட்ட ரீதியாக நடவடிக்கைகளை எடுப்பதற்கு. சரி, அந்த தகவலோடு நாங்கள் இப்போது சில பிரதான பகுதிகளில் இருக்கின்ற காலநிலை என்னவென்று பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரியொளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. குட் ஈவினிங். அண்ணாவோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த மணி நேரத்துக்கு நமக்கு ஆலோசனை வழங்குபவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் செல்வா வெற்றிவேல். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போவது கலையரங்கம். ஏற்கனவே சொன்னது போல் இந்த வாரம் தமிழ் மக்களுக்கு ஒரு முக்கியமான வாரம். அந்த காரணத்தினால் இந்த வாரம் இன்றைய நாள் தாயக பாடல் கலையரங்கத்தில் இடம்பெறப் போகின்றது. அந்த பாடலை பாடுகின்றார் ரேச்சல் ரெமிசியர். இந்த பேரை சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண வேண்டும். மியூசிக் பாய் ஃபயர்ஸ். இப்போது அந்த பாடலை பார்க்கலாம்.
நடுவினிலும் குருதி மழை நடுவினிலும் நின்று போர்க்களம் பார்த்தவன் உண்ட சோறு தொண்டை உன்னுலையும் உன்னஞ்சை உண்டு தாய் மண் காத்தவன் உண்டு மழை நடுவினிலும் குருதி மழை நடுவினிலும் நின்று போர்க்களம் பார்த்தவன் உண்ட சோறு தொண்டை உன்னுலையும் உன் நஞ்சை உண்டு தாய் மண் காத்தவன் காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிருள்ளவர் பாசறை காலத்தில் உதிந்தார இல்லை அவர் இளவேனில் நாளில் உதிந்தார் தலை தந்த தமிழீழ மண் வாழ விலை தந்து மாவீரராய் நிமிர்ந்தார் இலையுதிர் காலத்தில் உதிந்தார இல்லை அவர் இளவேனில் நாளில் உதிந்தார் தலை தந்த தமிழீழ மண் வாழ விலை தந்து மாவீரராய் காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிருள்ளவர் பாசறை மாற்றாற் சிதைத்தாலும் மாவீரர் கல்லறை மண்ணாய் நிலைக்கும் ஐயா ஆற்றல் மிகுந்த மாவீரர் கல்லறை மண்ணில் அனலை முளைக்கும் ஐயா மாற்றாற் சிதைத்தாலும் மாவீரர் கல்லறை மண்ணாய் நிலைக்கும் ஐயா ஆற்றல் மிகுந்த மாவீரர் கல்லறை மண்ணில் அனலை முளைக்கும் ஐயா காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிருள்ளவர் பாசறை தமிழீழ மாமண்ணில் என்றென்றும் புலி வீரர் நடந்த கால் தடுமிருக்கும் தமிழ் மாந்தர் உள்ளவரை என்றென்றும் அவர் நெஞ்சல் மாவீரர் படமிருக்கும் தமிழீழ மாமண்ணில் என்றென்றும் புலி வீரர் நடந்த கால் தடுமிருக்கும் தமிழ் மாந்தர் உள்ளவரை என்றென்றும் அவர் நெஞ்சில் மாவீரர் படமிருக்கும் காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிருள்ளவர் பாசறை தீபங்கள் அணையலாம் தீ அழிவதில்லை தேசத்தை காத்த உயிர் ஓய்ந்தொழிவதில்லை தீபங்கள் அணையலாம் தீ அழிவதில்லை தேசத்தை காத்த உயிர் ஓய்ந்தொழிவதில்லை காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிருள்ளவர் பாசறை குட் ஈவினிங் அண்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த மணி நேரத்துக்கு நமக்கு அனுசரணை வழங்குபவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி செல்வா வெற்றிவேல். நன்றி ரேச்சல் அந்த பாடலுக்கு. ரேச்சலுடைய அப்பா மோகன்
ரெமிசியர். அவர் வந்து கனடாவில் இருக்கின்ற ஒரு மியூசிக் டைரக்டர் என்று கூற முடியும். ரேச்சல் முக்கியமாக அவர் வந்து இங்கு பிறந்த ஒரு பிள்ளை. அந்த பாடலை உணர்வு பூர்வமான அந்த பாடலை மிகவும் சரியான உச்சரிப்போடு பாடியிருந்தார். எனவே வாழ்த்துக்கள் ரேச்சல் உங்களுக்கு. தொடர்ந்து இந்த முயற்சியை தொடர்ந்து கைவிடாதீர்கள், தொடர்ந்து பாடுங்கள். சரி, இப்போது நாங்கள் செய்திக்குள் போகின்றோம். அதற்கு முன்பு மிகவும் விரைவாக ஒரு தகவல். 4.5 மில்லியன் வர்த்தான லக்ஸரி வாகனங்கள் வந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த ஆபரேஷன் வந்து யோர்க் ரீஜனல் மற்றும் டொரண்டோ போலீஸ் இரண்டும் சேர்ந்துதான் இந்த ஆபரேஷனை செய்திருந்தார்கள். இவர்கள் பொறுத்தவரையில் அதாவது 2 மாதங்களுக்கு முன்பு இந்த ஆபரேஷன் ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 73 வெஹிக்கிள்ஸ் வந்து கைப்பற்றியுள்ளார்கள். அதுல வந்து கைப்பற்றிய வெஹிக்கிள்ஸ்ல வந்து 73 வெஹிக்கிள்ஸை பார்த்தால் லெக்ஸஸ், டொயோட்டா, ஹாண்டா எல்லாமே லக்ஸரி வெஹிக்கிள்ஸ் தான் வந்து திருடப்பட்டுள்ளது. அதே மாதிரி டொரண்டோ போலீஸ் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் சொன்னால், இந்த வாகன திருட்டு டொரண்டோவிலையும் அண்மை காலத்தில் அதிகரித்துள்ளதாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த டிரைவேல வந்து வாகனங்கள் திருடப்படுவதாக சொல்லியிருக்கின்றார்கள். அவர்களும் அதை தொடர்ந்து அது சார்ந்து வேலை செய்ய போவதாக கூறியிருக்கின்றார்கள். சரி, இந்த வழியில் நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருப்பது கனடாவின் பிரதான செய்திகளோடு P.s. சுதாகர். வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவில் தடுப்பூசி உற்பத்தி திறனில் குறைபாடுகள் உள்ள போதிலும் ஜனவரி மாதம் 2021ஆம் ஆண்டு முதல் தடுப்பூசிகள் கிடைக்கும் என்று பிரதமர் இன்று மீண்டும் கூறியிருக்கின்றார். அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் தடுப்பூசிக்கான ஒப்புதல்கள் வழங்கப்படும் எனவும் அதன் பின்னர் கனேடியர்களுக்கு தடுப்பூசிகளை வழங்கலாம் என்றும் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். இந்த கருத்தை உள்நாட்டு அரச வெளிவிகார அமைச்சர் டொமினிக் லெப்லாங் இன்று வலியுறுத்தினார். இதற்கான ஒப்புதல்கள் ஹெல்த் கனடாவினால் வழங்கப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒன்டாரியோ மாகாணவாசிகள் விடுமுறை நாட்களை சொந்த வீட்டோடு மட்டுமே கொண்டாட வேண்டும் என மாகாண அரசாங்கம் கூறியிருக்கிறது. தங்கள் பிராந்தியத்தில் கோவிட் நிலைமைகளை பொருட்படுத்தாமல் இந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்றும் மாகாண அரசாங்கம் இன்று கூறியிருக்கிறது. ஒன்டாரியோ மாகாணவாசிகள் ஏற்கனவே விடுமுறை திட்டங்களை உருவாக்கி வருவதை அறிந்துள்ள நிலையில் இந்த ஆரம்ப வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளதாக முதல்வர் டக்ஃபோர்ட் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலை ஒருபோதும் ஏற்பட்டிருக்கக்கூடாது என கூறும் NDPயின் துணைத் தலைவர் ஜான் வேன்ஹாஃப், அரசாங்கம் தகுந்த முறையில் ஆரம்பம் முதல் இந்த தொற்றின் பதில் நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். கனடாவில் நாளை கோவிட் தொற்றின் எண்ணிக்கை 3,50,000 எட்டும் நிலை தோன்றியிருக்கிறது. கனடாவில் இன்று மாத்திரம் 5,022 தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இன்று மீண்டும் ஒன்டாரியோ, அல்பர்டா, கியூபெக் ஆகிய மாகாணங்களில் தலா 1000க்கும் அதிகமான கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் இன்று 1,373 தொற்றுகளும் 35 மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. அல்பர்டாவில் 1,265 தொற்றுகளும் 9 மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. கியூபெக்கில் இன்று 1,100 தொற்றுகளும் 28 மரணங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை தவிரவும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 738, மனிடோபாவில் 341, சஸ்கெச்சுவானில் 164, நோவஸ்கோஷியாவில் 16, நுணவூற்றில் 11, நியூ பிரன்ஸ்விக்கில் 3, நியூஃபவுண்ட்லேண்ட் மற்றும் லெபடோரில் 1, யூகானில் 1, பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்டில் 1 என்று தொற்றுகள் இன்று பதிவாகியுள்ளன. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 13, மனிடோபாவில் 9 என்று மரணங்களும் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. இதுவரை கனடாவில் 347,466 மொத்த தொற்றுகளும் 11,710 மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. கோவிட் தொற்றை எதிர்கொள்ளும் பிரதமரின் பதில் நடவடிக்கையை பிளாக் கிபெக்வா கட்சியின் தலைவர் வைஸ் பிரான்சுவா பிளாஷே கடுமையாக விமர்சித்திருக்கின்றார். குறிப்பாக தடுப்பூசி விநியோகம் குறித்த அரசாங்கத்தின் திட்டம் குறித்து பிளாஷே தனது விமர்சனத்தை வெளியிட்டிருக்கின்றார். இந்த விடயத்தில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றும் பிளாஷே கூறியிருக்கின்றார். கனடாவில் தடுப்பூசி உற்பத்தி உரிமைகளை பெறுவதற்கு உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கும் மத்திய அரசு விரைவில் நகர்ந்திருக்க வேண்டும் எனவும் பிளாக் கிபெக்வா கட்சியின் தலைவர் கூறியிருக்கின்றார். இத்துடன் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும்.
குட் ஈவினிங் கேண்டா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குபவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் செல்வா வெற்றிவேல். நாங்கள் அடுத்ததாக நாணய மாற்று வீதம் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பு குபெக்ல ஒரு சிறிய தகவல். இந்த பாடசாலைகளில் உள்ள குபெக்ல உள்ள அனைத்து, அதாவது மான்ட்ரியால்ல இருக்கின்ற பாடசாலைகளில் உள்ள வகுப்பறைகள் எல்லாத்தையும் சேர்த்து அந்த வகுப்பறைகளின் எண்ணிக்கையில் 3/1 வகுப்பறைகளை வைத்து ஒரு சீக்ரெட்டான டெஸ்ட் ஒன்று செய்திருந்தார்கள், ஒரு ஸ்டடி ஒன்று பண்ணியிருந்தார்கள். இந்த CO2 கார்பன் டை CO2 லெவல் என்னவாக இருக்கும், ஏர் குவாலிட்டி எப்படி இருக்கின்றது என்பதுதான் அந்த ஸ்டடிக்கான காரணம். அதை ஆசிரியர்கள் தான் மேற்கொண்டிருந்தார்கள். CO2 மீட்டர் மற்றும் CO2 மினி போன்ற கருவிகளை பயன்படுத்தி அந்த ஸ்டடியை மேற்கொண்டிருந்தார்கள். அதன் ரிசல்ட்ஸின் படி CO2 லெவல் அதிகமான வகுப்பறைகள், அதாவது அக்செப்டல் லெவலை விட அதிகமாக இருப்பதாக இந்த முடிவுகள் வந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த ஸ்டடியை மேற்கொண்டவர்கள் அரசாங்கத்திடம் சொல்லியிருக்கின்றார்கள், நிச்சயமாக இந்த போர்ட்டபிள் ஏர் ஃபில்டர்ஸ் அல்லது CO2 டிடெக்டர்ஸ் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் இந்த பேண்டமிக் என்பதனால் தான் இந்த காரணம். இந்த விண்டர் டைம்ல நிச்சயமாக விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கும். எனவே ஏர் குவாலிட்டி இன்னும் போராக இருக்கும், காத்தோட்டம் இன்னும் போராக இருக்கும். அந்த காரணத்தினால் இந்த தொற்று பரவுதல் என்பது இன்னும் வீரியமாக்கப்படும் என்று அவர்கள் ஒரு கன்சர்னை தெரிவித்திருக்கிறார்கள். குபெக் கவர்மெண்ட் சொல்லியிருக்கின்றது, நாங்கள் அது சார்ந்து பார்க்கின்றோம், அது சார்ந்த நடவடிக்கைகள் எடுக்க போகின்றோம் என்று சொல்லியிருக்கின்றனர். I guess எல்லா ப்ராவின்ஸ்லையும் this is a reminder for teachers and for schools என்று நினைக்கின்றேன். சரி, அதனைத் தொடர்ந்து இப்போது நாணய மாற்று வீதம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம்: இலங்கை 147.50 இலங்கை ரூபா, இந்தியா 56.75 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.77 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.65 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.70 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.57 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.05 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.03 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம். கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. இதுவரையில் குட் ஈவினிங் கேண்டா நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். இந்த மணி நேரத்துக்கு நமக்கு ஆலோசனை வழங்கியவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் செல்வா வெற்றிவேல். இந்த நிகழ்ச்சி ஃபேஸ்புக், யூடியூப், IPTV மூன்றிலும் ஒரே நேரத்தில் ஒளிபரப்பாகின்றது. எனக்கு மறந்து விடாதீர்கள், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் நாளை உங்களை சந்திக்க போகின்றோம் குட் ஈவினிங் கேண்டா நிகழ்ச்சியோடாக. நான் மற்றும் ஒரு குட் ஈவினிங் கேண்டா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அன்புடன் சுதர்ஷி நேஷஸ்.